பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட சீக்ரெட் ஃபைல் தான். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் கமெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு விதமான ஆசைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு கடன் அடைக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் ஏதாவது வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, தங்கம் வாங்கணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்ன சிஸ்டர் செய்யணும்லாம் கேட்குறீங்க. அதே மாதிரி பசங்களுக்காக ஒரு விஷயத்துக்கும் நாங்கள் தனித்தனியான விஷயம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. பிரபஞ்சத்தையும் கடவுளையும் அதிகமாக நம்பி நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு பவர் அதிகம். சரிங்களா? இன்னைக்கு நான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் சீக்கிரமே நடக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு விஷயத்த எவ்ரி ஃப்ரைடே காலையில் ஒரு 6 மணி டு 7 மணி காலையில் நீங்கள் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணுனாலும் வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக 48 வீக்ஸ் கண்டினியூஸாக ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ 48 வாரம் நாங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்குமான்னா கிடையாது. ஒரு 2-3 வாரம் கழித்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்சஸ் தெரியும், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அதில். ஏன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம சீக்ரெட் புக்கில் இப்படி மேலே இந்த மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டேன்னா அது எனக்கு நிறையாவே நல்ல விஷயத்த கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருப்பேன், ஆனால் சில இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் 100% நடக்குன்ற மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நான் அதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் மைண்ட் டைவர்ட் ஆகாமல் ரொட்டீனாக பண்ணுங்கள். ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன விஷயம் தேவைன்னா, ஒரே ஒரு லெமன் தேவை, காமாட்சி குங்குமம், ஒரு நல்ல குவாலிட்டியான குங்குமம், காமாட்சி குங்குமம் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நெய் விளக்கு. ஏன்னா இந்த பரிகாரம் பண்ணும்போது நம்ம நெய் விளக்கு போடணும். பூஜை ரூமில் உட்காந்து தான் இதை நம்ம பண்ணணும். சின்னதாக ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி விளக்கமாறு குச்சி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. ஏன்னா அந்த குச்சி வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ எழுதுறதுக்கு தேவையான ஒரு வேப்பங்குச்சியோ இல்லை வேப்பங்குச்சிலாம் கிடைக்காதுன்னா நம்ம பத்தி இருக்குது பார்த்தீங்களா, பத்தி தூபம் காட்டுவோம்ல, அந்த குச்சி கூட பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பர்டிகுலர் டைமே காலையில் 6 to 7 தான். வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். தயவு செஞ்சு எனக்கு வேறு டேஸில் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்காதீங்க. வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். இந்த பர்டிகுலர் டேயில் தான் பண்ணணும். நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும், எனக்கு ரொம்ப நாளாக அமைய மாட்டேங்குது, இல்லை நான் ஒரு 2 வீலர் வாங்கணும், இப்படி ஒருத்தருக்கும் ஒரு விதமான ஏதோ ஒரு கோல்ஸ் இருக்கும்ல, இல்லை நான் ஒரு நல்ல ஃப்யூச்சர் எனக்கு கிடைக்கணும், எதுவாக இருக்கோ இந்த விஷயத்த நினச்சிட்டு பண்ணிங்கன்னா இது அப்படியே நடக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வேலைக்காக கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வேலைக்காக கூட இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா லெமனை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் வச்சுட்டு கையை இப்படி மூடிக்கோங்க, லெமனை உள்ளே வச்சுட்டு. ஸோ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமத்தை, காமாட்சி குங்குமத்தை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலக்கிறதுக்கு சுத்தமான நெய் பயன்படுத்திக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், நெய் பயன்படுத்திக்கோங்க. குச்சி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பூஜை ரூமுக்கு முன்னாடி தான் பண்ணணும். முன்னாடி சின்னதாக ஒரு அகல் விளக்கில், அதாவது மண் விளக்கில் நெய் ஊற்றி வெள்ளத்திரி போட்டு தீபம் போட்டுக்கோங்க. இது நான் தங்கிலீஷில் எனக்கு புரிகிற மாதிரி நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு தமிழில் தெளிவாக சொல்கிறேன். புரியாதவங்க தெளிவாக நோட்ஸ் மாதிரி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கடுத்து உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம இந்த கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நான்லாம் அதனால தான் இந்த மாதிரி பார்த்தீங்களா ஷீட் போட்டு, A4 ஷீட் இது ஆக்சுவலாக. அதனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் அப்படியே நோட்டுனா கூட போயிடும். இந்த மாதிரி A4 ஷீட்டில் நான் போட்டு வச்சுருக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்களா, அப்படியே இருக்குது. நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு வேணும்னா ரெமெடிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த குங்குமத்தை குழச்சி நெய் விட்டு குழச்சிட்டு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அதில் அந்த குச்சியை முக்கிட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சிம்பிள் போடணும். ஸ்வஸ்திக் சிம்பிள் தெரியும்ல, இப்படி போட்டு இந்த மாதிரி, இல்லைனா ஆன்லைனில் பார்த்துக்கோங்க, நெட்டில் போயிட்டு ஸ்வஸ்திக் சிம்பிள் எப்படி கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஸ்வஸ்திக் சிம்பிளை நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு தடவை நீங்கள் இப்படி ஸ்வஸ்திக் சிம்பிள் போட்டுட்டிங்கன்னா திரும்பவும் அது மேலேயே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். ஓகேவா? அழுத்தி போடணும்லாம் அவசியம் இல்லை. போட்டது மேலேயே இப்படியே போட்டுகிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 டைம்ஸ் இப்படி போடுங்க. போடும்போது மனசுக்குள்ளே எந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கேன், எனக்கு தட்டி போகுது, கிடைக்கல அப்படின்னா எனக்கு அடுத்த இத்தனாம் தேதி எக்ஸாம் வருது, அதில் நான் பாஸ் ஆகிடணும்னு நினைக்கலாம். இல்லைனா நான் ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அதை மட்டும் குறிக்கோளாக வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ஒரு வாரமும் ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்காதீங்க.
ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது நடக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிவிடுங்க. நடுவுலே வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மாற்றணுமான்னா கிடையாது. லெமனை வந்து கையிலே வச்சுக்கோங்க. சப்போஸ் லெமன் வந்து ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து அந்த லெமனை வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு புதுசாக என்ன பண்ணிக்கலாம்னாக்கா நம்ம வந்து லெமன் வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அந்த லெமன் வந்து நம்ம தூர தூக்கி போட்டுக்கலாம். அது வந்து கால் மிதியில் படக்கூடாது, ஓடுற நீரில் போடணும், அந்த மாதிரி எந்த சாங்கியமும் கிடையாது. சும்மா நீங்கள் நார்மலாக தூர தூக்கி போட்டுட்டு புது லெமன் வாங்கி நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குச்சி மட்டும் மாற்றாதீங்க. அந்த குழச்சி வச்ச அந்த குங்குமத்தையும் மாற்றாமல் இதை அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். பேப்பரில் எழுதும்போது இப்போ எழுதி முடிச்சுட்டு அந்த பேப்பரை அப்படியே மடக்கி வச்சுருங்க. திருப்பி எடுத்து அதே பேப்பரில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எழுதும் போது நான் என்ன பண்ணேன்னா A4 ஷீட்டு வாங்கிக்கிட்டேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும், லைட்டாக இருக்காது. A4 ஷீட் ஒரு 2 3 வாங்கி வச்சு அதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப என்ன பண்ணேன்னா நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லா தாங்குச்சு. ஸோ நீங்களும் அதை வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது கிழிஞ்சு போகாது. ஏன்னா நம்ம ஸ்வஸ்திக் வந்து 48 வீக்ஸ் எழுதிட்டே இருக்கணும். குறைஞ்சது சில பேருக்கு 4-5 வாரத்தில் கூட நடந்துடலாம், சில பேருக்கு 10 வாரத்துக்கு மேலேயும் போகலாம்ல. ஸோ அந்த ஷீட்டு கிழிஞ்சிருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு சிம்பிளான ரெமடி தாங்க. இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை. இந்த டேயில் இந்த டைமில் தான் பண்ணணும். சிம்பிளான இந்த ரெமடி ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எத்தனை வாரத்தில் கிடைக்கும் போது மறக்காமல் திரும்பவும் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய ரிசல்ட் அப்டேட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து கேட்குறீங்க, எப்படி சிஸ்டர் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், பீரோ எங்கே வைக்கணும், எந்த திசையில் வைக்கணும், இந்த மாதிரி வீட்டோட வாஸ்து குறிப்பு, பணம் சேர்றதுக்கு, திஷ்டி கழிகிறதுக்கு, இல்லை நமக்கு வந்து நெகட்டிவிட்டி அண்டாமல் இருக்கிறதுக்கு, வேலை உடனே கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாசிட்டிவான நம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு பரிகாரம் ஆகட்டும், எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நான் நோட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இதெல்லாம் வீட்டில் எந்தெந்த செடி வைக்கணும், எந்த மூலையில் வைக்கணும், எதுக்காக வைக்கணும், இது எல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். இன்னும் இருக்குது. அதேமாதிரி நம்ம கையில் போடுற மோதிரம் முதல் கொண்டு நம்ம எந்த விரலில் போடணும், போடக்கூடாது. இங்கே பாருங்கள், கோலம் கூட எப்படி போடணும், எந்த வரிசையில் போடணும் அப்படின்றது, எத்தனை விரலை யூஸ் பண்ணி போடணும், இதெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி நான் எழுதி வச்சது இப்போ வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். நிஜமாவே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதான்னா எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இப்போ பார்க்குறீங்கல்ல, இந்த ரொட்டீன் தான் வந்து நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வேண்டிய மந்திரா எத்தனை மணிக்கு சொல்லணும், எந்த மந்திரத்தை வந்து எழுதணும், கோல்டுக்கு இது வந்து ஃப்யூச்சருக்கு, அதாவது நம்மளுடைய கிராஜுவலான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய மந்த்ரா, தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மந்த்ரா, அதே மாதிரி கோல்டு சேர்றதுக்கு என்ன விஷயம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள், இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ண வேண்டிய இந்த ரொட்டீனு நம்பர்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருப்பேன். இது எல்லாமே நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை நிறைய பகிரத்தான், நிறைய சொன்னோம் அப்படின்னா தான் இன்னும் நமக்கு இந்த பிரபஞ்சம் நிறைய கொடுக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் பண்ணி நமக்கு நடந்திருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அதை சொல்லி அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா அதோட புண்ணியம் எல்லாம் யாருக்கு சேரும்? கண்டிப்பாக சொல்கிற நமக்கு தானே சேரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ரொம்ப மழையா, அதனால தான் நான் வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட முடியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே 4-5 பேர் இந்த வேலை விஷயமா கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். பாய்.